காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது காரக கிரகம் காரக பாவத்தில் நின்றா அது காரகோ பாவ நாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைய பத்தி சொல்லக்கூடிய பாவம். அந்த 5ஆம் பாவத்தில குரு இருந்தா இது வந்து காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்த சொல்லக்கூடியது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில 7ஆம் பாவத்தில சுக்கிரன் இருந்தா அது காரகோ பாவ நாஸ்தி. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி. அப்போது உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு காரகத்தை குறிக்கின்ற கிரகம் காரகத்தை குறிக்கின்ற பாவத்தில் நின்றால் அது காரகோ பாவனாஸ்தி. அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதில் தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். மற்றபடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.